ஜெப்னா சென்ட்ரல் காலேஜ். யாராச்சும் பாருங்க கொட்டுற மலைகளையும் சிங்கள ஆக்கள் வந்து நிற்கிறோம். ஃபுல்லாக நடைபாதை இல்லாமல் ஜாக்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ண போயினமா. யார் கட்டோட வார கட்டோட இதுதான் வந்து ஆரிய குளம். சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்டில் விளையாட அனுபவம் இருந்தா வந்து யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம். சாவல்கட்டை மீஞ்சல் நினைக்கிறேன், அதாவது காக்கவையாடி நினைக்கிறேன். சரியான மழை பெய்யுது பாருங்க. நான் வந்து இருக்கிற கடல் தொழில் செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன், அதாவது சாவல்கட்டு மீஞ்சந்தை கிட்ட. மழை வந்து பயங்கரமாக பெய்யுது. காத்தம் வந்து பலம் அடிச்சு கொண்டு இருக்குது. பாருங்க கொட்டுற மலைகளையும் சிங்கள ஆக்கள் வந்து நிற்கிறோம். சிங்கள சுற்றுலா பயணிகள் வந்து யாழ்ப்பாணம் கோட்டையை வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கணும். நிறைய பேர் வந்திருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு டீம் நிற்கிது, கொஞ்சம் பேர் வந்து நிற்கணும். இதான் வந்து யாழ்ப்பாணம் கோட்டை பாருங்க. சமைச்செல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். பெஞ்சத்தால் பாருங்க அகாலிண்ட தண்ணிண்ட நீர்மட்டம் உயர்ந்திருக்கு பாருங்க. பாருங்க இதுதான் வந்து கோட்டையின் நுழைவாயில். பாருங்க இப்படி இருக்கண்டு.
பயங்கரமாக தான் இருக்கேன் இந்த இடமே. இது வந்து கோட்டையான தூக்கு மேடை. இதில் எத்தனை பேரை தூக்கில் போட்டிருப்பாங்களோ தெரியல. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கீங்களா? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்து இறங்கி கொண்டிருக்கு பாருங்க. பாருங்க இப்போவும் ஒரு பஸ் ஒன்று வந்து கொண்டிருக்கு. ஒரு பஸ் ஒன்று வலிக்கிட்ட இன்னொரு பஸ் வந்து கொண்டிருக்கு பாருங்க. யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னால் கொஞ்சம் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. என்ன வேலைன்னு தெரியல, போய் பார்ப்போம் என்ன வேலையாண்டு. பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாட்ட கேட்டேன், நான் நடைபாதை அமைச்சு கொண்டிருக்கேன் நம்ம நடந்து போகிறதுக்கு. வந்து யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் பாருங்க. முன்னுக்கு சங்கிலியன் சிலை வச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு முன்னால் வந்துட்டேன். அதாவது யாழ்ப்பாணம் லைப்ரரி. பொதுசன நூலகம் யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி. இதெல்லாம் வேலையில் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. பாதையும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறதுலாம் இந்த நடைபாதை அமைச்சு கொண்டிருக்கிறோம். வந்து இந்த லைப்ரரி பக்கத்தில் யாராச்சும் வந்தீங்களா இழைப்பாரலாம் இந்த இடத்துல. ஏனெண்டா இதில் வந்து ஃபுல்லாக நடைபாதை இல்லாமல் ஜாக்கள் இருக்கிற மாதிரிலாம் செட்டப் பண்ண போயினோமா. ஸோ நீங்கள் நீங்கள் எல்லாம் இதில் இருந்து இழைப்பாரிட்டு போகலாம். இப்போ வந்து லைப்ரரிக்கு முன்னால் ஒரு ரோட் ஒன்று இருக்குது. அந்த ரோட்டுக்கு தான் போக போகிறேன். இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. யாருக்கெல்லாம் இந்த ஸ்கூல் தெரியுமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருங்க கிட்ட கொண்டே காட்டுறேன். நான் வந்து யாழ்ப்பாணம் சென்ட்ரல் காலேஜுக்கு வந்துட்டேன். எஃப்னா சென்ட்ரல் காலேஜ். யாராச்சும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. மழை பெஞ்சாலும் விளையாடி கொண்டு தான் இருக்கணும். கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கணும் பாருங்க. கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நடந்தது. இது வந்து சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட். சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்டில் விளையாட அனுபவம் இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்களாண்டா வேம்படி கேர்ள்ஸ் காலேஜ்.
யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நிற்கிறேன். இதுதான் வந்து ஆரியகுளம் பாருங்க, முன்னாடியே போட்டிருக்கணும் ஆரியகுளம் அண்டு. இங்கே பாருங்க, போட் ஒன்று தாண்டு வரும், தலை மட்டும் தெரியுது பாருங்க, கொக்குண்டு தலை. அப்படியே பார்த்தா ஒரு போட் ஒன்று தலைகளை இருக்குது பாருங்க, தலைகளான்னு சரிஞ்சிட்டு அப்படி தான் நிற்கல பாதி. நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸ்டான்லி ரோடுக்கு வந்துட்டேன். இரண்டு கைகளிலும் போன் வைத்தெடுப்பது எப்படி? வந்து 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 எங்கே இருக்கு? டைலாக் கம்பெனி நிறைய காட்டு வயர்ஸ் இருக்கு. ஏடிஎம்ல காசு எடுத்தாரு, கட்டோட வாராரு, கட்டோட. எங்கே போவோம்? நாங்கள் ரொட்டி சாப்பிடுவோம் கடையில், வசிக்குது. அதே டீயே பண்ணுறா அப்படி. யாழ்ப்பாணம் வந்து டீ குடிக்கவோ சாப்பிட பழைய தபாத்கந்தோர் வீதி. கொஞ்சம் கிரௌடாக இருக்குது போல். யாழ்ப்பாணம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. பாருங்க பஸ் எவ்வளோ க்ரௌடாக நிற்குதுண்டு. திருவிழா ஆக்கலாக்குறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை தானே சனிஞாறு எல்லாம் கடையில் பூட்டி போடுவீங்கன்னா அதான் ரெண்டு வெள்ளிக்கிழமை அப்படி வரீங்களா? இன்றைக்கு தேவையானதெல்லாம் இன்றைக்கு வாங்கி போடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நேரம் கொண்டு போவோம். இது வந்து கஸ்தூரியார் ரோட், யாழ்ப்பாணம். சொல்லு. நீ பார்க்காதரா எடுக்கிறீங்க.
போலீஸ் பார்த்த வேறு நல்லா இடம் பிடிக்கல எங்களை. இல்லைன்னு சொன்னால் எப்படினாடியே சேர்த்துனா ஒட்ட கையில் பிடிச்சிக்கொண்டு தான் வீடியோ எடுக்கிறவர் நல்லா வேலை என்கிட்ட ஃபோனை தந்துட்டார் இன்றைக்கு. பெட்ரோல் சைட் இருக்குது. இங்கால ராஜா தியேட்டர் இருக்குது, திரையரங்கு யாழ்ப்பாணம். ராஜா நாங்கள் கடையில் சாப்பிட வந்திருக்கிறோம். ரொட்டி தான் எடுத்துருக்குறோம் இன்றைக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆட்டுக்கறி மட்டன் ஆட்டுக்கறி என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணார் பண்ணை சிவன் கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். டியூஷன் எல்லாம் முடிஞ்ச பிள்ளைகள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். வேறு கோயிலில் மணி அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரிக்கு முன்னால் நிற்கிறேன். யாருக்கு இந்த ஸ்கூலில் படித்த ஞாபகம் இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 5 சந்தி. 5 சந்தி என்றாலே உங்களுக்கு தெரியும். அப்படியும் நீங்கள் வந்து பழைய இரும்பு வியாபாரம் அதிகமாக நடக்கிற இடம். முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்கு. இதில் பாருங்க ஒரே வெள்ளமாக இருக்குது யாழ்ப்பாணம். மூட்டப்படம் சாந்தினா வெள்ளம். மழைக்கு ஓய்வே இல்லை போல. இப்போ மழை வந்துட்டு இருக்குது. ஓட்டப்படத்தை கிட்ட வர மழை பெய்ய போகுது திருப்பி. நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். எவ்வளோ இரும்பு கடையில் இருக்குன்னு வேறு. இரும்பு கடைன்னு பழைய இரும்பு சாமான்கள் இருக்கிற காயிலாங் கடை. இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த கடையில் தான் இருக்குது. தொழில்களை பண்ணி கொண்டு இந்த இடத்துல வந்து வாழ்கிறாங்க முஸ்லீம் மக்கள். நாங்கள் வந்து நாவந்துரை கிட்ட வந்துட்டோம்.
இங்கால வந்து புதுசாக வீட்டு திட்டம் கொடுத்துருக்கீங்க. இது வந்து இப்போ புதுசாக கொஞ்சம் பேருக்கு வீட்டு திட்டம் கொடுத்தவங்க நாமந்துறையில். முதல் வரைக்கும் நல்ல மழை பெஞ்சது. இப்போ மழை பாருங்க நின்று கொஞ்சம் அமைதியாக இருக்குது. தூரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா சிட்டி ஹார்வேரோட ஸ்டோர் ரூம் இருக்குது.